காய்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பாகுபலி, ட்ரிபிள் ஆர் மாதிரி ஒரு சில மூவிஸ்லலாம் இம்பாசிபிளான, அதாவது மனுஷனால் பண்ணவே முடியாத ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பாகுபலியில் அந்த லிங்கத்தை தூக்குற சீனாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு காலை அடக்கிற சீனாக இருக்கட்டும், அப்படியும் இல்லைன்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அது ஃபுல்லாகவே அது வந்து கிராவிட்டிக்கு அப்பாற்பட்ட, அதாவது இம்பாசிபிளான ஒரு சில சீன்ஸ் தான் பாகுபலி இந்த ஃபுல் மூவியுமே இருக்கும். பட் அந்த மூவியை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் இருக்க லாஜிக் மிஸ்டேக்லாம் யாருக்கும் தெரியலை. அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. எல்லாரும் படத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஆரம்பத்தில் ஒரு புலி அடக்கிற சீனாக இருக்கட்டும், இல்லைனா கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், இன்ட்ரோல் ஃபைட் சீன், அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு சீனு, இப்படி நிறைய சீனு ட்ரிபிள் ஆர் படத்துலையும் இம்பாசிபிளான நிறைய சீன்ஸ் அந்த படத்துக்குள்ளே இருக்கும். பட் இந்த நான் சொன்ன அந்த 2 படத்துலையுமே நார்மலாக இம்பாசிபிளான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எப்படி அதை பாசிபிளாக ஆக்குனாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூவியில் வந்து ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறும். பட் நான் சொன்னேன் இந்த பாகுபலி, ட்ரிபிள் ஆர் இந்த 2 மூவிலையுமே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருந்தோம். அந்த 2 படமுமே 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு மூவிஸ். நிறைய மூவிஸில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஒரு பாசிபிளே இல்லாத ஒரு சில சீன்ஸை கூட பாசிபிளாக மாற்றினாங்க. மொதல் விஷயம் என்னென்னா கேரக்டர் ரைட்டிங். ஒரு படத்துக்கு வந்து இந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிறோன்னா, இப்போ பாகுபலி எடுத்துக்கிறோன்னா பல்வாள் தேவனோட சிலையை இழுக்கிற சீன் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு சீனில் வந்து சாதாரண ஒரு ஆள் அவ்வளோ பெரிய சிலையை இழுக்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான கேரக்டர் ரைட்டிங்கை அவங்க ஆரம்பத்துலேயே அந்த லிங்கத்தை தூக்குற சீனில் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த லிங்கத்தை தூக்குற சீனில் நம்ம பார்த்ததுனால இந்த லிங்கத்தையே தூக்க முடிஞ்சவன் கண்டிப்பாக அந்த சிலையும் அவனால் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரைட்டிங் அந்த இடத்துல பில்ட் ஆகுது. அது என்னென்னா விஷுவலி அதை எப்படி காட்டுறாங்கன்னு விஷயம். இப்போ என்ன தான் நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கத்தை தூக்குறது, அப்புறம் அந்த சிலையை இழுக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவங்க நல்லா எழுதியிருந்தாலும் அவங்க விஷுவலி கொண்டு வரும்போது சரியாக அது ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், சரியாக அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு, கேமரா ஆங்கிள் சரியாக வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது அந்த ஸ்க்ரீனில் எப்படி அதை அவுட்புட் பண்ணுறாங்க அதை பொறுத்தும் அந்த ஒரு சீன் வந்து ஒரு லாஜிக்கல் இல்லாத ஒரு சீனு மேஜிக்காக மாறுறதுக்கான ஒரு விஷயம் வந்து அந்த சீனோட அவுட்புட்லேயும் இருக்குது. அதை அந்த சீனில் வந்து அவங்க ஒழுங்காக சிஜி பண்ணல, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சரியாக அந்த செட்டு போடல, அந்த சீனில் வந்து எடிட்டிங் கட் சரியாக இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த சீனே கொலாப்ஸ் ஆகிடும். கன்ஃபார்ம் அந்த இடத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான் அது அப்படிங்கிற ஒரு மார்க் ஒன்று அன்றைக்கி வந்துடும். மூணாவது வந்து அந்த சீனுக்கான தேவை இருக்கணும். இப்போது எடுத்துக்கிட்டோன்னா ஆரம்பத்தில் அந்த சிலையை இழுக்கிற சீன் வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேரை அடித்து கொடுமைப்படுத்தி தான் அந்த சிலையை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாச்சுவாக பண்ணுறதுக்கு ஒரு சில ஒரு சீன்ஸ்லாம் போகும். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு சோகம் ஒன்று க்ரியேட் ஆகும். பாவம் இவங்க இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி இப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல சிலை வந்து கீழே விழுவ போது, ஸோ கீழே விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும், நிறைய பேர் சாகுவாங்க. ஸோ அந்த சீனுக்கான ஒரு நீடு இருக்குது. ஸோ அந்த நீடு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வரும்போது அந்த கேரக்டரோட பவரும் சரி, அந்த சீனோட அந்த பிளேஸ்மெண்ட்டும் சரி ஒன்றா சேரும்போது அந்த சீன் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ நான் இப்போதைக்கு சொன்ன எல்லா விஷயமும் அந்த ஒரு இம்பாசிபிளான ஒரு சீனை இது பாசிபிள் தான்னு நம்ப வைக்கிறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். இதை விட முக்கியமான விஷயந்தான் அந்த ஆக்டர் வந்து அதை எப்படி அவுட்புட் பண்ணுறாங்க விஷயம். இப்போ நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கும் போதோ இல்லைன்னா ஏதாச்சும் பிடிச்சி இழுக்கும் போதோ நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இழுக்க முடியலை, நான் கை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரியாக்ஷனை அந்த ஆக்டர் வந்து அந்த ஒரு சீனில் ப்ளேஸ் பண்ணணும். அப்படியும் இல்லாமல் இது வந்து பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு அந்த லிங்கத்தை தூக்குற சீனில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்பி, அதுவும் இல்லாமல் அந்த லிங்கத்தை தூக்குற சீனில் அந்த ஆம்ஸை காட்டுற சீனில் அந்த ருத்ராஜ கொட்டையெல்லாம் உடையிற மாதிரி. ஸோ அதான் நிஜமாகவே ஒரு லிங்கத்தை தூக்கி ஒரு தோல் மேலே வைக்கும்போது ஒரு ரியாக்ஷன் ஒன்று வரும். அந்த ரியாக்ஷனை வந்து இந்த பிரபாஸ் வந்து அது ஒழுங்காக ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததும் அந்த இடத்துல சரியாக ப்ளேஸ் ஆச்சு. இந்த விஷயம்லாம் பாகுபலி, ட்ரிபிள் ஆர், லியோ, காந்தாரா, விஸ்வரூபம், எந்திரன், இந்த மாதிரி எல்லா படத்துலையுமே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இம்பாசிபிளான சீன்ஸாக இருக்குது. இப்போது லியோ படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அந்த ஒரு கார் சேசிங் சீனில் வந்து எப்படி ஒருத்தன் இப்படி பைக் ஓட்டு போக முடியும் இருக்கும்போது
ஆரம்பத்துலேயே அதுக்கு சீன் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு ஹைனாவே அடக்க முடிஞ்ச ஒருத்தன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில இந்த ஸ்டண்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்க்ரீனில் கொண்டு வருவாங்க. எந்திரன் படத்தை எடுத்துக்கிறோன்னா ஒரு ரோபோ, அந்த ரோபோவோட ஆரம்பத்தில் அந்த ரோபோ எப்படி மேக் பண்ணுறாங்க, அந்த ரோபோக்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, இந்த ரோபோ எப்படி நடந்துக்கும், ஸ்பீடாக எப்படி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ஆரம்பத்திலே காட்டினதுனால அந்த ரோபோ பண்ணுற விஷயம் எல்லாமே நமக்கு லாஜிக்கலாக ஒர்க் ஆச்சு. இப்போ காந்தாரா படத்தை எடுத்துக்கிறோன்னா நார்மலாக ஒரு மனுஷன் வந்து அடிக்கிறதுக்கும் ஒருத்தனுக்கு சாமி வந்து ஒருத்தனை அடிக்கும்போது, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஒன்று உண்டாக்குது. ஏன்னா ஒருத்தன் சாமி வரும்போது அது ஒரு மாதிரி இம்பாசிபிளான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ஸோ ஒருத்தனுக்கு சாமி வந்து அடிக்கும்போது இப்பெல்லாம் அடிப்பான், இந்த மாதிரி ஒரு உக்ரமான ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கும்போது இதெல்லாம் ஒழுங்காக பிளேஸ் ஆகும். ஸோ அந்த காந்தாரா, லியோ, விஸ்வரூபம் இந்த மாதிரி நிறைய தமிழ் படத்துங்களில் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு ஒழுங்காக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்ச ஒரு சீன், ஒரு இம்பாசிபிளான ஒரு சீனை அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ஆரம்பத்தில் டெவலப் பண்ணி கொண்டு வந்து வைக்கும்போது அந்த சீன் வந்து ட்ரோல் ஆகாது, ரோஸ்ட் ஆகாது, அது அந்த மூவியாக பிளெண்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு மூவி எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு மூவி என்னென்னா, தெலுங்கில் வந்த பவன் கல்யாணோட ஓஜி படம். ஏன்னா தெலுங்கு படம்னு எடுத்துக்கிட்டனாலே அது நாலாஜிக்கு சீன் ரொம்ப லாஜிக்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது அவங்க கேரக்டர் பில்ட் பண்ணாலும் பில்ட் பண்ணாட்டியும் நிறைய மூவிஸ் வந்து லாஜிக்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு சில மூவிஸ் மட்டும் தான் அதை ஒழுங்காக கேரக்டர் பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமான விஷயம் தான் இந்த பவன் கல்யாணோட லாஸ்ட்டாக வந்த மூவி தே கால் ஹிம் ஓஜியில் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு சாமுராய் கேரக்டரு, அந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணும், அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும், அந்த கேரக்டர் இப்படி தான் பேசும், அந்த கேரக்டரோட ஃபைட்டிங் ஸ்பீட் இப்படி தான் இருக்கும். இதெல்லாத்தையும் நமக்கு ஆரம்பத்துலேயே ஒரு மாதிரி சொல்லி கொண்டு போயிட்டு இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணுது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், அந்த கேரக்டர் வந்து ஒரு 100 பேரை கிட்ட கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களே வெளியே அனுப்புகிற மாதிரி, அதாவது ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பின்வாசல் வழியாக வெளியே அனுப்புகிற சீன் வரும். ஸோ அந்த சீன் எடுத்துக்கிறோன்னா அந்த சீன் வந்து லாஜிக்லெஸ்ஸான சீன் தான். பட் ஆரம்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் பில்ட் பண்ணதுனால அது ப்ராப்பராக செட் ஆச்சு. இது வரைக்கும் அதை ஒழுங்காக பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண மூவிஸை நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதை ஹேண்டில் பண்ணாத மூவிஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் சொல்ல போது என்னென்னா தேவரா படத்தை தான் சொல்ல போகிறேன். கண்டெய்னரை தள்ளுற சீன் ஒன்று வரும். கண்டெய்னர் தள்ளுற சீன் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, முதல்ல அந்த ஆக்டரோடைய அந்த ஆக்டிங்கை தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் புஷ் பண்ணி தள்ளும்போது எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒருத்தன் ஒரு பாரமான ஒரு சில பொருளை தள்ளுறானா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்டிஆர் கிட்டேருந்து, அது ஜூனியர் என்டிஆர் கிட்டேருந்து அந்த எக்ஸ்பிரஷன் வரல. இன்னொன்று வந்து அது வந்து இந்த விஷுவலாக ப்ளேஸ் பண்ணுது. அது அந்த கண்டெய்னரை தள்ளுற சீன் வந்து நிஜமாக ஒருத்தன் தள்ளுற மாதிரியே இல்லை, அவர் பாட்டு கை வச்சிருக்காரு, எவனோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா, விடாமுயற்சி படத்தை தான் பற்றி சொல்லணும். வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாகவும் எடுக்காமல், ஒரு ஆர்ட் மூவியாகவும் எடுக்காமல், ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு மூவி தான் இந்த விடாமுயற்சிங்கிற மூவி. விடாமுயற்சி, வீண் முயற்சி. விடாமுயற்சியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சாதுவான கேரக்டராக இருக்கார். பட்டு டக்குன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வைலண்ட்டாக ஆகுறாரு, ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் ஆகுது. பட் அது ஏற்றுக்க முடியல. ஒன்றா ஒரு சாதுவான கேரக்டராக இருந்தால் ஒன்று சாதுவாக இருக்கணும், இல்லை வைலண்ட்டான கேரக்டராக இருந்தால் வைலண்ட்டாக இருக்கணும். இல்லைனா சாதுவாக இருந்து வைலண்ட்டாக மாறுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டிங் அங்கே இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சீன்ஸும் இருக்கணும். ஸோ அந்த எதுவுமே விடாமுயற்சி படத்தில் இல்லை. கிளைமேக்ஸில் அந்த பாட்டு போட்ட சீன் கூட இல்லை, இது ஒழுங்காக இருந்துச்சு, அந்த தீம் சாங் போட்டதுன்னா ஒழுங்காக செட் ஆச்சா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சாங்கு முதற்கொண்டு படத்தில் செட் ஆகியிருக்காது. அது ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் ஒழுங்காக பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் அந்த ஒரு சாங்கை ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஸ்பார்க்கு செமையாக செட் ஆகியிருக்கும். இன்னொரு படத்தை தான் சொல்லணும்னா கூலி படத்தை தான் சொல்லணும். இந்த கூலி படத்துலையும் கேரக்டர் ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை. 1-2 கேரக்டர் இல்லை, மொத்த கேரக்டரும் பைத்தியமாக தான் சுற்றுதுங்க. இருக்கட்டும், தேவா கேரக்டராக இருக்கட்டும், காலிஷா கேரக்டராக இருக்கட்டும், காலிஷா கேரக்டரும் கிட்டத்தட்ட இதுதான். ஏன்னா காலிஷா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேரக்டரை மட்டும் இல்லை, அந்த ஆக்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உபேந்திரா ரொம்ப பிடிக்கும்.
இந்த மாதிரி நிறைய கேரக்டர் அந்த கேரக்டர் ரைட்டிங் ஒழுங்காக பண்ணலை. ஸோ அதாவது ஒரு கேரக்டர் இது பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு இது ஒன்று இருக்கணும். ஸோ அது இந்த படத்தில் இல்லை. மூணாவது என்னென்னா தக் லைஃப் படம். தக் லைஃப் படத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க கேங்ஸ்டர்ஸ்னு காட்டுறாங்க. பட் கேங்ஸ்டர்ஸ்னு காட்டுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்ங்கிறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு புரியலை. ஒருவேளை அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க உங்களுக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் யாக்குசா ஜாப்பனீஸ் இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. விஷயம்தான் இது வந்து மூவி சம்மந்தமாக இல்லை, என் பர்சனல் சம்மந்தமாக சொல்கிறேன். தக் லைஃப் படம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மூவி. ஆனால் நான் வந்து 2K கிட்ட தான். பட் 2K கிட்ட இருந்தாலும் நான் இந்த சில நிறைய பழைய மூவிஸ்லாம் தேடி பார்ப்பேன். உதாரணத்துக்கு குணா, நாயகன், ஆளவந்தன், நிறைய இந்த கமல்ஹாசன் மூவிஸ்லாம் தேடி பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பார்த்த மூவிஸ் தான் நாயகன் பார்த்ததுக்கப்புறம் இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது ட்ரை பண்ணலாம். பட்டு அந்த காலத்தில் இப்படி ஒரு ஆர்ட் மூவியை சாங் பிளேஸ்மெண்ட்டு, கேமரா ஆங்கிள் வச்சதாக இருக்கட்டும், லைட்டிங் செட்டப் பண்ணது, ஸ்டண்ட்டு, டைலாகு, இதெல்லாம் ஒரு மாதிரி ஐகானிக்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம், அதாவது காம்போ கமலன் மணிரத்னம் இப்படி தக் லைஃப் மாதிரி இப்படி ஒரு படத்தையா பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி குத்திருச்சு. அதுவும் இல்லாமல் நான் அன்றைக்கி பர்த்டே வேறு, பர்த்டே நாளைக்கு என் பர்த்டேனாலே ஒரு மாதிரி என்னை வெறுக்க வச்சுட்டாங்க. அதுலேயும் நான் எந்த சீனில் தெரியுமா வெறுத்து போனேன். சரி, மொத்த மூவியும் முடிஞ்சு எல்லாரும் செத்துட்டாங்க, எஸ்டிஆர் மொத்த கொண்டு செத்து போயிட்டாரு. இவர் வயலில் இருந்துக்கிட்டு விண்வெளி நாயகான்னு சொல்லி கண்ணாடியை போடுவார். நான் எங்கேயோ இந்த டாப்பிக்கை எங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் இப்போ எங்கேயோ வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அந்த டாபிக் பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு இம்பாசிபிளான சீனை ஒழுங்காக பாசிபிளாக எடுக்கணும்னா அது சரியான ரைட்டிங் வேணும், சரியான ஒரு இந்த ஸ்க்ரீன் விஷுவல் வேணும், அந்த ஆக்டரோட சரியான ஆக்டிங் வேணும், அண்ட் அந்த சீனோட நீட் வேணும். இந்த 4 எனக்கு தெரிஞ்ச 4 தான் நான் வந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிற விஷயம். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் இந்த ஸ்க்ரீனு அந்த ஒரு சீன் வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.